இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு விருச்சக ராசிக்கு லட்சுமி கடாட்சம் எப்படி இருக்கும்? செல்வ கடாட்சங்கள் வருமா? பணம் எந்த வகையில் சேரும்? ஏதாவது கோடீஸ்வரராக யோகம் இருக்கா? ஒரு சிலர் சார் கடன் அடைக்க வழிவகை இருக்கா? இப்படி பலதரப்பட்டவங்க ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நல்ல காலம் பிறக்கும் என காத்திருக்கும் இந்த விருச்சக ராசி. நிச்சயமாங்க இந்த காலகட்டத்தில் 2026ல் பணம், செல்வம், பொருளாதார ரீதியாக ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. அது எதிர்பார்க்காத ரீதியாக இருக்கும் என்பது தான் இங்கே உண்மை. சார் எங்களுக்கா? அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். எந்தெந்த மாதிரி மாறுதுன்னு பார்ப்போம். வாக்கு பலிதம் இருக்குங்க. 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியனாக வருவதால் வாக்கு பலிதம் உண்டு. சொல்கிற சொல்ல பாசிட்டிவாக சொல்லிடணும். இந்த ராசிக்கு ஒன்றே பொழுது முக்கியமான விஷயம். சார் வேலை, பிஸ்னஸ் 2 பேரும். சார் வேலையில் ஒரு பாயிண்ட் கவனிச்சுக்கணும். வேலை பளு அதிகரிக்கும், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் வேலை இருக்கும். வேலை பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் சென்றால் சிறப்பாக இருக்கும். ஜோதிடரிகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு விருச்சக ராசிக்கு லட்சுமி கடாட்சம் எப்படி இருக்கும்? செல்வ கடாட்சங்கள் வருமா? பணம் எந்த வகையில் சேரும்? ஏதாவது கோடீஸ்வரராக யோகம் இருக்கா? ஒரு சிலர் சார் கடன் அடைக்க வழிவகை இருக்கா? இப்படி பலதரப்பட்டவங்க ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் பணத்தை தேவையாக இருக்குது. ஒரு சில இடம், வீடு, சொத்து பற்றி ஒரு சில சிந்தனை. உங்களுக்கு செல்வ செழிப்பு என்னன்னு தெளிவாக பார்த்துருவோம். ஆண் பெண் இருவருக்குமே நான் எழுதியிருக்கேன். ஆக தைரியமாக இதை பாருங்கள். இதில் ஒரு சிலருக்கு கணவன் பேரில் போடலாம், மனைவி பேரில் போடலான்னு ஒரு சில சூட்சமத்துக்காக சொல்லுவோம். அதுவும் பேசிடுவோம். ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள், சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல காலம் பிறக்கும் என காத்திருக்கும் இந்த விருச்சிக ராசி. நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் 2026ல் பணம், செல்வம், பொருளாதார ரீதியாக ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. அது எதிர்பார்க்காத ரீதியாக இருக்கும் என்பது தான் இங்கே உண்மை. சார் எங்களுக்கா? அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். எந்தெந்த மாதிரி மாறுதுன்னு பார்ப்போம். அப்போ இந்த பலன் சொல்லும்பொழுது அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் பணம் கனெக்ட் ஆகும். அதையும் பேசிடுவோம். முதல்ல இந்த ராசி விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். மனசு ரீதியாக பார்க்கும்போது இந்த ராசி பார்த்திங்கன்னா உள் உணர்வு மிக்க ராசி. இன்ட்யூஷன் பவர் இருக்கும். திடீர் கோபங்கள், திடீர் பாசங்கள் இரண்டும் கலந்த ராசிங்க. இந்த ராசிக்காரங்க மாதிரி நட்பு பாராட்டுதலும் இருக்காது, தவறும் சுட்டி காட்டுற ராசியாக இருக்கும். சொந்த பந்தங்கள், இரத்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். இணைஞ்சு பேசும். ஒரு சிலர்களை தூக்கி விடும். இறுதியில் இவங்களுக்கு யாரோ குறை சொல்லும் பொழுது அப்போ தான் தெரியும், சரி இவ்வளோ பண்ணியும் இதாகிட்டாங்களே, சரி போங்க அவங்க அவ்வளோதான் அப்படிம்பாங்க. வாக்கு பலிதம் இருக்குங்க. 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் புதனாக வருவதால் வாக்கு பலிதம் உண்டு. சொல்கிற சொல்ல பாசிட்டிவாக சொல்லிடணும். இந்த ராசிக்கு ஒன்றே ஒன்று. ஆனால் நீங்கள் பிறக்கும் பொழுதே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கீங்க. சந்திரன் உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வலுப்படுத்தணும். அப்போ நான் நிறைய பேருக்கு முத்து பயன்படுத்த சொல்லுவோம். சந்திரன் நீச்சமாக இருக்கான். ஒரு சில நீச்ச பங்கம் பெற்றால் யோகமாயிரும். வாக்கு மட்டும் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க, அற்புதமாக இருக்குங்க. ரைட். இப்போ விஷயத்துக்கு வருவோம். சார் 2026ல் உங்கள் இந்த வருடம் பிறக்கும் பொழுதே குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். குடும்பத்தில் ஏதோ ஒரு மாற்றம். அது குடும்பத்தில் புது நபர்கள் வருகை, இல்லை பிரிந்தவர்கள் ஒன்று சேருதல், செல்வ கடாட்சம் வர வாய்ப்புகள் உண்டு. இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதனால் என்ன நடக்கும்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம். ரீசெண்டாக ஒருத்தருக்கு சொல்லியிருந்தேன், சார் உங்களுக்கு ஏதோ ஒரு திடீர் பண வருவாய் உண்டுங்க அப்படின்றதுக்கு. அவர் அந்த ஐயப்ப மாலை போட்டிருந்தார். இந்த கேரளாவுக்கு போயிட்டு வரும்போது ஒரு 4-5 லாட்ரி சீட் வாங்கினார். கிட்டத்தட்ட அது ஒரே சீரியலாக வாங்கிட்டார். இதுதான் இங்கே விஷயம். ஒவ்வொரு இதுக்கும் 5000 வந்துருக்குது. நான் சொன்னேன், எனக்கு சாமியாக போயிட்டு வரும்போது ஆசாமியாக வர அளவுக்கு பணத்தை சேர்த்துட்டிங்களான்னு. இல்லைங்க, தற்செயலாக ஐயப்பன் கொடுத்துருந்தார், சந்தோஷம் அப்படின்னார். அப்போ அவர் அங்கே வாங்கிக்கிட்டு சாமியெல்லாம் முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது காசாக வந்துட்டார். இந்த டேக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி ஒரு நடக்கும். அதுக்காக எல்லோரும் லாட்ரி சீட்டை போகக்கூடாது. இது மாதிரி உங்களுக்கு தொழில் ஆப்பர்ச்சுனிட்டின்னு வரும். ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் யோகங்கள் வரும். இதுதான் உங்களுக்கு இந்த ராசிக்கு. அதுக்கப்புறம் ஜூனுக்கு மேலே குரு பார்க்குது. அப்போ உங்கள் ராசிக்கு சந்தோஷங்கள் வருகிற மாதிரி. அப்போ ஜூனுக்கு மேலே என்ன பண்ணுன்னா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், கையிருப்பு பணத்தை ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டங்கள். வண்டி வாகனங்கள், இடம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ கையில் பணத்தை இருந்து செலவினங்கள் பண்ணுவதை விட ஒரு சுப விரயம் சொல்கிறத சின்ன மீனை போட்டு தூண்டில் பிடிக்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு நகை வாங்க சொன்னோம். இன்றைக்கி நகை திருப்பியும் அது
இன்றைக்கி மாறுதல் உட்பட்டது. பட் முதல்ல வளர்ந்த ஸ்பீடு வளருமான்னு கோச்சார ரீதியாக வரல. பட் நிச்சயமாக வளரும். ஒரு 15% வரும். இப்போ இன்னையிலேருந்து ஒரு 15% இந்த வருஷத்தில் வரும். இதுதான். பட் அதுவே பெரிய தொகை இல்லையா? பேங்க் வட்டியோட கூடுது இல்லையா? அப்போ அது அடுத்து ஒரு சிலர் வந்து ப்ராப்பர்ட்டி அமைங்க. ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கேன், அது அமையுமா? இதே இதில் இன்னொருத்தர், சார் ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு கடன் அடைச்சா போதுன்னு. முதல்ல நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது கடன் அடைக்க தான். கடனே அடைக்க ஒரு வழிவகை பிறக்கின்ற காலகட்டம். முதல்ல கடன் அடைச்சி வெளியே வந்துட்டாலே இந்த ராசி ஃபஸ்ட்டு ஜெயிச்சிடும். தன்னம்பிக்கை வந்துடும், மனசு தெளிவு பிறந்துடும். இது புரிஞ்சுக்கணும். சரி, கடன் இல்லை, குறைவாக இருக்குது, கட்டுக்குள்ளே இருக்குன்னா இப்போ சொல்கிற பலன். சார் இடம் வீடுன்னு ஒன்று வருது, ஒரு எக்ஸ்டென்ஷன் காலனி, பைபாஸ் ரோடு ஒட்டி, ஊருக்கு கொஞ்சம் அவுட்டர், இது நம்பர் 1. விவசாய நிலங்கள், நிறைய பேத்துக்கு விவசாய நிலங்கள், ஃபார்ம் ஹவுஸு, அக்ரிகல்ச்சர் லேண்டு, இந்த மாதிரி ஒன்று ட்ரஸ்ட் இருக்குது, இது நம்பர் 2. 3வது சார் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளோர், அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கிடைக்குது. அப்பார்ட்மெண்ட்டாக நம்ம ஓகேம்பா, ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோர் எடுக்கக்கூடாது, ஒரு ஹையஸ்ட்டு ஃப்ளோர் மாதிரி. அது லக்ன ரீதியாகவும் பார்க்கணும், அப்போ தான் இன்னும் துல்லியமாக வரும். பட் இந்த மாதிரி ஒன்று அமையும். இன்னும் விஷயத்தை பேசுவோம். இன்னும் திருமணத்தை பற்றி, அதில் எப்படி லாபம், பிஸ்னஸில் எப்படி, சார் வேலை வாய்ப்பு அடுத்தது மாறலாமா, அதை பற்றி சூட்சமங்கள் இருக்குது. அதை பற்றி அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இதில் சூட்சம விஷயம் என்னென்னா, இந்த ஜாதக ரீதியாக பார்த்துட்டு தெளிவாக சொல்லிடலாம். இப்போ நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இதில் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் மெத்தடாக இந்த புக்குங்க, ப்ராக்டிக்கல் சம்மந்தப்பட்டதில் அவ்வளோ அருமையாக இருக்குது. இதில் அடிப்படை ஜோதிடத்துலேருந்து பெரிய ஜோதிடம் வரைக்கும், பெரிய பெரிய பலாபலன்கள் சொல்கிற வரைக்கும் இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. இதை வாங்கி நிச்சயமாக பயன்படுத்திக்கங்க. ரைட், இப்போ விஷயத்துக்கு வருவோம். சார் திருமணம் சம்மந்தப்பட்ட இப்போ பார்த்திங்கன்னா திடீர் கல்யாணம், ஈவன் 39 வயசு இருக்கிற ஆண் பெண்ணுங்களுக்கு கூட திருமண யோகம் உண்டு. நான் சொன்னேன் 2 பேர் சக்ஸஸ் ஆச்சு. அதனால தான் விருச்சிக ராசி இந்த பாயிண்ட் சொல்லணுன்னே இருந்தேன். அந்த பெண்ணுக்கு 36 வயது, ஆணுக்கு 37 வயது, திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. இன்னொருத்தங்களுக்கு, மற்றவங்களுக்கு விருச்சிக ராசி நடந்திருக்கு, அதை விட்டுலாம். இது எனக்கு இன்னும் சொல்ல ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஆணுக்கு 39, பெண்ணுக்கு 40. குழந்தையை தத்தெடுக்க பிளான் பண்ணிட்டாங்க 2 பேர், அதை விட்டுலாம். ஆனால் 2 பேர்த்துக்கும் வாழ்க்கையில் திருமணமே வேண்டாம், திருமணமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் ஜாதகமே பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிறோம், இதான் அவங்க சொன்ன டைலாக்கு. ஆனால் முகூர்த்த தேதி குறிக்கிறதுக்கு மட்டும் வந்தாங்க. நான் சொன்னேன் என்னங்க ஜாதகம் பார்க்கலாம், ஆனால் பட் நம்ப மாட்டீங்க, பர்ஃபெக்டாக பொருந்திருந்தது. 2 பேர்த்துக்கும் ராகு கேது தோஷங்கள், 7ஆம் இடம் கலஸ்தரம் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் தோஷத்தை இன்னொரு தோஷம் அட்ஜஸ்ட் பண்ணுது, தனிப்பட்ட முறையில் தோஷம் இப்படி பொருந்தது. அப்படின்னு சொன்னேன், சார் கோல்டன் டைமாக இருக்குது, திருமணத்தை மட்டும் நம்ம ஜூனுக்கு மேலே கொடுத்துருந்தோம், ஜூனுக்கு மேலே பாருங்கள் குருபலன் நல்லாயிருக்கும், அவர் அதான் அப்படி அமைப்பு. இது தாங்க லைஃபு. எதிர்பாராத திடீர் யோகம், திடீர். அந்த பெண்ணுக்கு சம்பளம் அதிகம், ஆணுக்கு குறைவு, இதெல்லாம் சொல்லி கேட்டோம். அப்போ வருகின்ற வரன் 2 பேர்த்துக்குமே நல்ல போஸ்டிங், நல்ல பொசிஷனில், நல்ல சேலரியில் வர மாதிரி. இதுதான் இது வகையில் ஒரு யோகம். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது. சார் நிறைய பேர்த்துக்கு இப்போ பூர்வீக சொத்து தான் பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு ஆணாக இருக்கிறவங்க என்னென்னா, அந்த பொண்ணுக்கு நகை போட்டதை கணக்கெடு, அதையும் பிரிப்போம், செலவினங்கள் கணக்கெடுன்னு ஒரு இது போயிட்டுருக்கு. இது ரியாலிட்டிக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ பெண்ணுக்கு நகை போட்டியில் அந்த நகை சொல்லு, அவங்க கல்யாணம், சீர்சகனம், இதெல்லாம் பேச்சுவார்த்தை, இது பேசி சமாளிக்க வேண்டியது. பட் நம்ம அது இந்த பாயிண்ட்டுக்கு வரல. ஆண் பெண் இருவருக்கும் பூர்வீக சொத்தில் பங்கு உண்டு, இந்த காலகட்டம் உண்டு. ஆக இது நல்லபடியாக நடக்கின்ற கால சூழ்நிலை. இப்பொழுது முக்கியமான விஷயம், சார் வேலை, பிஸ்னஸ் 2 பற்றி சொல்லுங்கள். சார் வேலையில் ஒரு பாயிண்ட் யோசிச்சுக்கணும். வேலை பளு அதிகரிக்கும், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் வேலை இருக்கும். வேலை பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் சென்றால் சிறப்பாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் பிறந்திருக்கீங்கன்னா பெங்களூராக இருக்கலாம், கொச்சின், நார்த் இந்தியா, இல்லை வெளிநாடு, இந்த மாதிரி மாறிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன தொழில் பண்ணுறான், ரொம்ப பெரிய லெவலில் இல்லை சார், சின்ன ஒரு வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன், பிறந்த ஏரியா விட்டு, அதாவது தன் பிறந்த ஊரை விட்டு பிறந்த ஏரியா விட்டு வெளியே போனால் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இதுதான் உங்கள் லைஃப். இது இந்த காலகட்டம் இப்படி தான். பிஸ்னஸ் 10ல் பாவியாவது இருக்கணும்பாங்க, பாவியே இருக்கேன்னு சொல்லிட்டு கேது பகவான் இருக்கார். ஆனால் கேது மாதிரி கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிட்டா ஜெயிச்சு கொடுத்துருவார். இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, திருத்தங்கள் சம்மந்தப்பட்டது, சினிமா, அரசியல், இதுக்கெல்லாம் இந்த கேது ரொம்ப தேவை. இப்போ இந்த கேது உங்களுக்கு லாபகரமாகவே உள்ளது. அடுத்த தொழிலை பண்ண தூண்டிக்கிட்டே இருப்பேன், இன்னொன்று பண்ணு, அடுத்த பண்ணு, இன்னொன்று பண்ணணும், பர்ஃபெக்டாக அதுவும் பண்ணக்கூடியது. அப்போ தொழில் வகையில் இந்த மாதிரி இதில் ஆல்ரெடி பண்ண தொழிலில் லாபம் வரும். அப்போ வேலையில்
ஒரு ப்ரமோஷன் வெளிநாடு கிடச்சி சம்பளம் உயர்வில் வரும். அப்போ வாடகை வருமானம் இந்த மாதிரி வரும். பிஸ்னஸில் லாபங்கள் கணிசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பிஸ்னஸை பண்ண முடியல, நான் கொடுத்துட்றேன்னு கொடுத்துட்டு அதில் பணத்தை மட்டும் வாங்கிட்டு வருவாங்க. இப்படியும் அர்த்தம் ஏதோ ஒரு வகையில் பணம் வருது. பட் இந்த தொழிலை கைவிட்டு கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் ஜாதகம் பார்க்க சொல்லி தான் பண்ணியிருக்கேன். அப்போ பண வருவாய் உண்டுங்க. வாங்கிட்டு கிளவராக பயன்படுத்திக்கங்க. இதில் இந்த சந்திரன் நீச்சம் இந்த ராசிக்கு, விருச்சக ராசிக்கு ஷேர் மார்க்கெட் யோகம் உண்டு. ஆனால் டே ட்ரேடிங் யோகம் இல்லை. சந்திரன் கேட்டால் ட்ரேடிங் போகக்கூடாது. ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஆசைப்பட்டுருக்கீங்க. இந்த ராசிக்கு ஒரு பரிகாரம் பலிதம் நிச்சயமாக அடையும். இது என்ன பரிகாரம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு இப்பொழுது பார்த்திங்கன்னா பாதாள செம்பு முருகர், அதாவது பாதாள செம்பு முருகர் வழிபாடு அவ்வளோ சிறப்பாக இருக்குது. குழந்தை வேலப்பர், அந்த ஊர் பார்த்திங்கன்னா அந்த ஊரே கொடைக்கானல் ஃபுல்லும் மேலே இருக்கும். இந்த கோயில் மட்டும் கொஞ்சம் பள்ளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பாதாளம் ஒரு பள்ளத்தில் இருக்கின்ற ஒரு முருகர் வழிபாடு சிறப்பாக இருக்கும். பட் நம்ம பூமியிலேருந்து மேலே தான், அந்த இடம் அமைப்பில் பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 2 கோயில் பூம்பாறைங்களா நவபாஷானம், அது இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். வீடியோ லென்த்தை கருதி இது பண்ணுறேன். அப்போ யாருக்கும் அப்பாயின்மெண்ட் வேணுன்னா மேலே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஏதாவது ஜாதகம் சின்ன சின்ன டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.